ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தகே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. செரிஷவர் வேல்யூஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது செயலில் சுதந்திரம், ஃப்ரீடம் இன் ஆக்ஷன். நம்ம செயல்படுவதற்கு the freedom in action is given to me. செயல்படுவதற்குண்டான சுதந்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் எப்படி யூஸ் பண்ணணும்? ஃப்ரீடம் இஸ் சாய்ஸ் இஸ் given to me. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. It is a great privilege to be a human being. இதை ஒரு மங்கினால் சொல்ல முடியாது. ஐ ஆம் பிரிவிலேஜ் டு பி அ மங்கி அப்படின்னு அதனால சொல்ல முடியாது. அதனால ஜந்துனாம் நரஜென்ம துர்லபம். ஜந்துனாம் நரஜென்ம மனிதனாக பிறத்தல் வெரி துர்லபம், வெரி ரேர் டு கெட் திஸ் பாடி. நம்ம among all living things it is very rare to get human body. It's a great privilege to get a human body. அப்படி என்ன அவர் பாடியில ஸ்பெஷல்? வாட் இஸ் ஸ்பெஷல் நம்மளுடைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெக்கூலியர் ஒரு பிசிக்கல் பாடியில் ஒரு ஸ்பெஷல் நாம் சொல்லவே முடியாது. யானை நம்மளை விட எவ்வளவோ ஸ்பெஷல், புலி நம்மளை விட எத்தனையோ பிசிக்கல் பாடியில் எவ்வளவோ அது ஸ்பெஷல் வச்சிருக்குது. எலி கூட ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்குது. இட் கேன் டிக் த எர்த் which I cannot do. Every body is with some special characters. Peacock, a beautiful dance. So ஒரு பாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல். அறிவிலி சரி, த நெஸ்ட், அது கூடு கட்டுற மாதிரி, தூக்குநாங்குருவி கூடு கட்டுற மாதிரி நம்மளால எல்லாம் அந்த கட்டை நமக்கு அந்த ஒரு இது கிடையாது. ஸோ அந்த ஒரு பிசிக்கல் பாடியில் we are not very special. 2 காலில் நடக்கிறேங்கிறக்காக ஸ்பெஷல் கிடையாது. அதெல்லாம் 4 நடந்துட்டு இருக்குது. நான் 2 காலில் நடக்கிறேன். 2 கால் நடக்கிறனால உடம்புல பாதி பிரச்சனையே. 4 கால் நடந்தால் பாதி பிரச்சனை கம்மிங்கிறாங்க டாக்டர்ஸ். அந்த பேக் போன் பிரச்சனையே வராது. ஸோ வி ஆர் நாட் ஸ்பெஷல் இன் பாடி வைஸ். அப்புறம் எப்படி சொல்றாங்க அரிது அரிது அப்படின்னா, என்னை பற்றிய அறிவு அறியக்கூடிய வாய்ப்பு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அது அரிது. என்னை பற்றிய அறிவு, ஹூ ஆம் ஐங்கிற அறிவை பெறக்கூடிய சரீரம் இது ஒரே சரீரம். ஓகே, எவ்ரி அனிமல் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபீச்சர். அதுலேருந்து நான் டிஃபர் ஆகிறேன்னா கெப்பாசிட்டி டு நோ மீ. அதுக்கு அடுத்தது இன் ஹியூமன் நமக்கு கொடுத்து நாம ஏன் அரிது அரிதுங்கிறது ஃபர்ஸ்ட் என்னை பற்றிய அறிவை முழுமையாக பெறக்கூடிய ஒரே சரீரம் மனித சரீரம் தான். நெக்ஸ்ட் டு தட் வாட் இஸ் ரேர்? why it is rare to get human body ன்னு கேட்டீங்கன்னா, capacity to make choice. In human we have capacity to make choice. தேர்ந்தெடுக்கும் சக்தியை இறைவன் கொடுத்ததால் தான் நான் என்னை பற்றி அறிவிக்க நான் போறேன். அப்ப பாருங்க எது பெஸ்ட்னு, எது பெட்டர்னு பாருங்க. என்னை பற்றி அறிவு பெறக்கூடிய சரீரம் தான் இருக்கிறனால ரேர் பாடி நம்ம சொல்றோம். ஆனா அதை தேர்ந்தெடுத்திருக்கு. அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்திருக்கணும்? இறைவன் தேர்ந்தெடுக்கிற சக்தியை கொடுத்தாதான் நீங்க உன்னை பற்றிய அறிவை பெறுவதற்குண்டான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்க முடியும். டூ லைஃப் ஸ்டைல், அந்த லைஃப் ஸ்டைல் கர்மனிஷ்டா ஞானனிஷ்டா இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிற சக்தியை கொடுத்ததுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? என்னை பற்றிய அறிவை நான் பெறணும்னு நான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்ப இதை விட எது பெருசு? தேர்ந்தெடுக்கிற சக்தி இஸ் கிரேட்டர்
அது இருக்கிறதுனால தான் நாம் நம்மளுடைய அறிவை, நம்மளுடைய ஆத்மாவை பற்றிய அறிவு, நான் யாருங்கிற அமை அப்படிங்கிறதே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ எது பெருசு இப்போ? த சாய்ஸ் கிவன் டு மீ, தேர்ந்தெடுக்கிற சக்தி. நான் வேணும்னா இப்போ பேசலாம், வேண்டாட்டி பேசாமல் இருக்கலாம். நான் நினச்சா டான்ஸ் ஆடலாம், வேண்டானா கம்மிட்டு இருந்துக்கலாம். த சாய்ஸ். ஸோ கன்க்ளூஷன், த சாய்ஸ் கவர்ன்ஸ் ஹியூமன் லைஃப். ஒரு லைஃபையே யாரு கவர்ன் பண்றது? நம்ம தேர்ந்தெடுக்கிற சக்தி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா, அதுதான் த சாய்ஸ் கவர்ன்ஸ் ஹியூமன் லைஃப். என்ன ட்ரெஸ்ஸு? சாய்ஸ். என்ன ஃபுட்டு? சாய்ஸ். ஒரு வீடு கட்டுறது? சாய்ஸ். பணம் சம்பாதிக்கிற வழி? சாய்ஸ். ஜாப்? சாய்ஸ். கோயிங் டு ஸ்கூல், எந்த ஸ்கூலுக்கு போகிறது, எதை தேர்ந்தெடுக்கிறது, எதை மெயின் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறது, எதை படிக்கிறது? சாய்ஸ். ரோட்டில் நடந்து போகிறோம், ரைட்லேயும் லெஃப்டில் போகலாம், லெஃப்ட்லேயும் நடந்து போகலாம். இட்ஸ் அ சாய்ஸ். எவ்ரிதிங். மிடில் ஆஃப் த ரோடு நடந்து போகலாம், ஓரமாக போனாலும் போகலாம். ஸோ சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் வேணாலும் சாப்பிட்லாம், காய்கறி வேணாலும் சாப்பிட்லாம், பாவக்காய் வேணாலும் சாப்பிட்லாம், வேண்டாட்டி விட்டுறலாம். ஸோ எல்லாத்துலேயும் பாருங்க, சாய்ஸ் கிவன் டு மீ, கிவன் டு மீ, கிவன் டு மீ. இப்போ இந்த நிலையில் ஒவ்வொரு ஹியூமனுக்கும் தெரிய வேண்டிய முக்கியமான வேல்யூ, யூ ஷுட் நோ வாட் டு சூஸ். தட்ஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ. உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் வேல்யூ என்னது? யூ ஷுட் நோ வாட் டு சூஸ். எதை நாம தேர்ந்தெடுக்கணுங்கிறது தெரிந்திருக்க வேண்டும். எதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நான் தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது வேல்யூ ஆஃப் வேல்யூஸ். இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணுது? சட்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். மாறி நடந்துட்டு என்கிட்ட வந்து, ஐயோ கவர்மெண்ட்டு ஜட்ஜே எனக்கு இந்த லாவெல்லாம் தெரியாது, நான் தெரியாம பண்ணிட்டேன், டியூ டு இக்னரன்ஸ் ஐ ஹவ் டிட் திஸ் மிஸ்டேக் அப்படின்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து லெஃப்டில் தான் வண்டி ஓட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியாது, அதனால நான் ரைட்டில் வண்டி ஓட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னா போலீஸ், ரோட் டிராஃபிக் போலீஸ் உங்களுக்கு கம்முன்னு விடுவாங்களா என்ன? ஐயோ யூ ஆர் இக்னரண்ட், ஓகே ஓகே கோ கோ அப்படின்னு விடுவாங்களா என்ன? அதை போல நம்மளுடைய யூ cannot என்ன சொல்றது, afford to the ignorant. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு எப்படி கவர்மெண்ட் எதிர்பார்க்குதோ, என்னென்ன சட்டங்கள் இயற்றப்படுகிறது, இந்த அமௌண்ட்டுக்கு நீ சம்பாதிக்கிறியா இத்தனை வரி கட்டு, இத்தனை டாக்ஸ் கட்டு. கவர்மெண்ட் எஜுகேட் பண்ணுதா இல்லையா? நீ சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து செக் பண்ண வராரு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து செக் பண்ண வராரு. நீங்க சொல்றீங்க ஐயோ ஐ எம் வெரி சோ இக்னோரண்ட்டுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அப்படியா, சரி சரி ஓகே அப்படின்ட்டு போவாங்களா என்ன? ஸோ அங்க என்ன ஆகுது நமக்கு? we should learn, we should not be ignorant about the laws. What about ஈஸ்வராஸ் laws? கவர்மெண்ட் லாவே இப்படியும் போது ஈஸ்வரனுடைய லாஸ் எனக்கு தெரியாதுங்க, பனிஷ்மெண்ட் will be there. பஞ்சமகா யக்னங்கள் எனக்கு பண்ணணும்னு தெரியாதுங்க. லைக் தட் இஃப் யூ கம்பேர் கவர்மெண்ட் லாக்கு நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணி படிச்சு ஒரு ஆடிட்டர் வச்சு பிசினஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஆடிட்டு கணக்குள்ள எல்லாம் வச்சு கவர்மெண்ட் லாவை எப்படியோ ஒன்று புதக்கான அது இங்கிலீஷ்ல என்ன வேர்டு டெக்னிக்கல் வேர்டு எதுவும் நமக்கு புரியாது, அதை ஆடிட்டு வச்சு புரிஞ்சு இந்த ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கல் படிச்சு பிசினஸ் பண்றோமா இல்லையா? வாட் அபவுட் ஈஸ்வராஸ் லாஸ்? நாம என்ன சொல்ல முடியாது, பஞ்சமகா யக்னங்கள் இருக்குன்னே எனக்கு தெரியாது ஈஸ்வரா, அதனால நான் பண்ணல ஈஸ்வரா, அதனால என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிரு ஈஸ்வரான்னு கேட்க முடியாது. So you must know what to choose. You must get அந்த அறிவு நமக்கு இருக்கணும். அது வந்து நம்ம தப்பிக்க தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. அந்த பாபத்தை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இங்க கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணும், ஃபைன் போடும். ஈஸ்வரன் என்ன பண்ணுவாரு? அக்கௌண்ட்ல பாபத்தை ஏற்றிடுவார், அவ்வளவுதான். அதை நாம தான் அணிக்கணும், அவ்வளவுதான். அங்க இங்கேயும் லா அண்ட் ஆர்டர் மட்டும் மாறுது. இங்க உடனே அப்பவே பனிஷ்மெண்ட், அங்க உங்க அக்கௌண்ட்ல ஏறி அப்புறம் நீ அந்த பாப்பத்தை நீங்க மறுபடியும் அனுபவிக்க வேண்டி வரும்.
புரிஞ்சுங்களா? ஸோ யூ மஸ்ட் வெரி அவேர் ஆஃப் ஈஸ்வராஸ் லா அண்ட் ஆர்டர். அதை வச்சுக்கிட்டு தான் எதுக்கு நான் இப்ப சொன்னத, நமக்கு இறைவன் தேர்ந்தெடுக்கிற சக்தியை கொடுத்திருக்கிறாரா? அப்ப நீ தேர்ந்தெடுக்கிற சக்தி உனக்கு கொடுத்திருக்குன்னா என்ன அங்க தெரிஞ்சிருக்கணும்? இறைவனுடைய ஆர்டர் என்னன்னு, லா அண்ட் ஆர்டர் ஆஃப் பகவான், இறைவன் சிருஷ்டிகர்த்தா கிரியேட்டர் என்ன லா கிரியேட் பண்ணியிருக்காரு, லைக் கவர்மெண்ட், அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணு. நான் இஷ்டத்துக்கு சூஸ் பண்றேன் பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் நோ வாட் டு சூஸ். அப்போ coming to the goal of life, இப்போ கோல் ஆஃப் லைஃப் என்னன்னு கேட்டா, 10th படிக்கிற பையனை கேட்டா ஒன்னு சொல்றான், +2 படிக்கிற பையனுக்கு ஒன்னு சொல்றான் அப்படின்னா, they are not the goal. ஆக்சுவலா going to heaven is not a goal. ஏன்னா செத்து போறதா என் கோல். not death is not your goal. to be live your life is goal. not நான் நேத்தே சொன்னேன், alive is different from living. Living is different from alive. The living means you have to relate to this world. இல்லைன்னா கோமா ஸ்டேஜில் இருக்க என்னதான் இருக்கான், he is alive but he cannot relate to this world. காத்து பாட்டுக்குள்ள போகும், ஆனா he cannot relate this world. அப்போ என்ன சொல்றாரு இறைவன், அலைவா இருக்கிறதுல இட்ஸ் நாட் அலைவ், you have to live your life. நீ வாழ்க்கையை வாழ கத்துக்கொள்ள வேண்டும். எப்படி? how to relate to this living things, non living things, animals, plants, human beings, எல்லாத்தோடமும் எப்படி ரிலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சூஸ் பண்ணு. எனக்கு இறைவன் தேர்ந்தெடுக்க சொல்லிட்டாரு, ஓங்கி ஒருத்தர் போய் விட முடியுமா என்ன? ரோட்ல போயிட்டு இருக்கான், எனக்கு உனக்கு அடிக்கணும்னு ஆசையா இருக்குடா, ஓங்கி அடிச்சேன்னு சொல்ல முடியுமா என்ன? So living is what? Relating to the world with the sense given. சும்மா நம்ம வாட்டுக்கு ரிலேட் பண்ணக்கூடாது. Relating to the world. What do you mean by living? Relating to this world. இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளுதல் with the sense given. All animals, human beings relate to this world. அனிமலும் living, நாமளும் living. அனிமல்ஸும் ரிலேட் பண்ணுது வேர்ல்டோட, நாமளும் ரிலேட் பண்றோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? அங்க சாய்ஸ்லெஸ், அங்க they are programmed. The relation of the animals to the world, they cannot choose. It is already programmed. Other relation develop பண்ணும். They have animals also need to relate to live in this world. இது என்ன பண்ணி தான் ஆகணும், இந்த உலகத்தோட ரிலேட் பண்ணி தான் ஆகணும். நாமளும் ரிலேட் பண்றோம், அனிமலும் ரிலேட் பண்ணி தொடர்பு கொண்டுதான் இந்த உலகத்துல வாழ முடியும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? அங்க தேர்ந்தெடுக்கிற சக்தி இல்லாம என்ன பண்ணிக்குது, ரிலேட் பண்ணிக்குது. நமக்கு என்ன இருக்குது, தேர்ந்தெடுக்கிற சக்தியை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரிலேட்டிங். அங்க தேர்ந்தெடுக்கிற சக்தியே இல்லாதது, கொடுக்காததுனால, அது ஆல்ரெடி ப்ரோக்ராம்டுனால அதுக்கு தர்மம்னு கிடையாது, அதர்மம்னு கிடையாது. எது பண்ண அதுக்கு என்ன ப்ரோக்ராம் அது பிறகு அது போயிட்டு இருக்கும். அதனால அங்க என்ன கிடையாது, பாப்பம் கிடையாது, புண்ணியமும் ஏன் கிடையாதுன்னா they are also relating to this world. ஒரு சிங்கமான புடிச்சுதான் சாப்பிடுது, பட் அங்க என்ன கிடையாது, அது பாப்பம் கிடையாது. சோ நம்ம என்ன கத்துக்கணும், you must able to the faculty of choice கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு கத்துக்கிட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். while you are relating to this world, human being, plants, animals, அவங்களோட ரிலேட் பண்ணும்போது எப்படி ரிலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ரிலேட் பண்ணணும். இப்போ நம்மளுடைய ரிலேஷனுக்கு வரோம். this is we are relating, how you have to relate. இப்போ coming to the action, அதை ரிலேட் பண்றதுன்னா என்ன, you are doing some action தானே ரிலேஷன். பேசுறது, சிரிக்கிறது எல்லாமே என்னதான், ஆக்ஷன். இப்போ நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எப்பவுமே மெக்கானிக்கலா இருக்கக்கூடாது. should not be reaction. நம்மளுடைய எப்பவுமே ஆக்ஷனா இருக்கணும். அடுத்த டாபிக், எப்பொழுதுமே ரிலேட் பண்ணும்போது while you are relating, while you are choosing, எப்படி இருக்கணும், நாம ஆக்ஷனா இருக்கணுமே தவிர ரியாக்ஷனாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, வாட் இஸ் ஆக்ஷன், வாட் இஸ் ரியாக்ஷன்? ஆக்ஷன்னா என்ன தெரியுங்களா, ரியாக்ஷன் அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஆக்ஷன்ங்கிறது ஒரு ஃப்ரீடமோட நீங்க செயல்படுறதுக்கு பேரு ஆக்ஷன்னு பேருங்க.
ஃப்ரீடம் இல்லாம செயல்படுறதுக்கு பேர் ரியாக்ஷன் பேர். ஜெனரலா டெஃபினேஷன் ஈஸியா புரியும்னா அதுதான். உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீடத்தை வச்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா தட் இஸ் ஆக்ஷன். ஃப்ரீடமே இல்லாம ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து நீங்க ஒரு செயலை செஞ்சு, ரெண்டுமே செயல் தாங்க. ஆக்ஷனும் செயல் தான், ரியாக்ஷனும் செயல்பாடு தான், அதுல நோ டவுட். ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, உங்களுக்குள்ள ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஆக்ஷன். அதுதான் வாழ்க்கையில மேக்சிமம் டைம் இருக்கணும். ரியாக்ஷனுங்கிறது சுதந்திரத்தை இழந்து, நம்மளுடைய சுதந்திரத்தை இழந்து ஒரு செயலை செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரியாக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும். வாட் இஸ் ஆக்ஷன், வாட் இஸ் ரியாக்ஷன். இப்ப நீங்க ஒரு மோட்டர் தண்ணி ஏத்துறதுக்கு இப்ப காலை போய் மோட்டர் போடுறோமா இல்லையா? நீங்க சுவிட்ச் அமுத்தோன்னா அது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சுத்தணும், எவ்வளவு தண்ணி மேலே ஏற்றணும், எவ்வளவு மணி நேரம், எல்லாமே என்னது ஆல்ரெடி ப்ரோக்ராம். மெக்கானிக்கல், இதுக்கு பேர் தான் மெக்கானிக்கலா செயல்படுறதுன்னா அதுதான். சுவிட்ச் போட்டேன்னா அது ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை தடவை சுத்தணும், தண்ணி வந்து கீழே இருக்கிற தண்ணி மேலே டேங்குக்கு ஏற்றுது. ஆச்சா, இது வந்து மெக்கானிக்கல். இதுக்கு பேர் தான் ரியாக்ஷன் பேர். அது மிஷின் ஹாஸ் டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரீடம். எனி ஃப்ரீடம் எல்லாம் கிடையாது. நான் இன்னைக்கு வந்துங்க கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன், நான் கொஞ்சம் மெதுவா சுத்துறேன், இல்லை நான் கொஞ்சம் இன்னைக்கு ஸ்பீடா சுத்திட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். there is no choice. that is mechanical reaction. ஒண்ணு இப்படி. இப்போ நாம ஒருத்தர் கை தட்டுன்னு சொல்றாங்க பாருங்க. நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி மெக்கானிக்கல் ரியாக்ஷன்ஸை குறைச்சிக்கிட்டு இல்லாம பண்ணி எங்க வரணும்? ஆக்ஷனுக்கு வரணும். அதுதான் gives you a happy life. இப்போ ரெண்டுக்கு ரியாக்ஷன் சொல்றேன். இப்போ வந்து எப்படி என்னோட ஆக்ஷன் வந்து மெக்கானிக்கலா, ரியாக்ஷன் இஸ் மெக்கானிக்கல் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, இப்ப நான் கை தட்டுன்னு சொல்றவங்கள கை தட்டுங்க. நிறைய பேரு தட்டி இருக்கலாம், நிறைய பேரு இவங்க என்ன சொல்றது நாம என்ன தட்டுறதுன்னு உட்கார்ந்து இருக்கலாம், சில பேரு 2 தட்டு தட்டி இருக்கலாம், சில பேரு தட்டுனவங்க. தட்டுனதுல கிரடேஷன் வரும். தட்டுறது தட்டாது சாய்ஸ். தட்டுனதுல ஒருத்தர் ஒரு தடவை தட்டிருக்கலாம், 2 பேர் 2 தடவை தட்டிருக்கலாம், ஒரு தடவை நம்ம 5 தடவை கூட தட்டி இருக்கலாம். என்ன இருக்குது இப்போ? சாய்ஸ். கை தட்டுங்க அப்படின்னு ஒன்னையே நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம், அங்க சாய்ஸ் இருக்கு. இப்ப இன்னொன்னு சொல்றேன் நான், எல்லாரும் கோபப்படுங்கள் முடியுமா? எல்லாரும் இப்ப கோபப்படுங்க, ஆங்கிரி ஃபார் 1 minute, அட்லீஸ்ட் 1 minute. ஐ காண்ட், என்னால கோபப்பட இப்ப முடியல. பட் ஆனா இப்ப கோபப்பட முடியலையே தவிர, நான் எப்ப கோபப்படுவேன், எதுக்கு கோபப்படுவேன் எனக்கு தெரியாது. இட் ஹேப்பன்ஸ் இல்லைங்களா? டோன்ட், without asking your permission, it will happen. Anger is reaction. இப்ப நான் கை தட்டுன்னு சொன்னோன்னா நீங்க தட்டுறதுங்கிறது ஆக்ஷன். ஆங்கர்ங்கிறது என்னது இப்போ? ரியாக்ஷன். அதே மாதிரிதான் ஜெலசி. பொறாமப்படுங்க, பொறாமப்பட முடியாது. பட் இட் ஹேப்பன்ஸ். எப்ப வரும் ஏது வரும் நமக்கு தெரியாது. வித்தவுட் மை கண்ட்ரோல். டோன்ட். உங்களோட பெர்மிஷனை கேட்டுட்டு கோபமோ, உங்களோட பெர்மிஷனை கேட்டுட்டு இப்ப கை தட்டு நீங்க சொன்னோன்னே நீங்க கை தட்டுறீங்க. பட் கோபமோ, ஒரு பொறாமையோ, ஒரு வருத்தமோ உங்களுடைய பெர்மிஷனை கேட்டுட்டு வருதா? அல்லது ஒரு சாரோ? So what is reaction? Can we define? அப்ப reaction என்ன? is something that happens without my conscious. என்னுடைய பெர்மிஷனே இல்லாம, கான்சியஸ் இல்லாம, என்னோட அறிவு உடன்படாமல் நான் ரியாக்ஷன் இஸ் சம்திங். உன்னை அறியாமல் நீ செயல்படுவதுக்கு பேர் என்ன தமிழ்ல? உன்னை அறியாமல் நீ செயல்படுவதுக்கு பேரு ரியாக்ஷன். உன்னை அறிந்து கான்சியஸா செயல்படுவது ஆக்ஷன். தட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் தட்டுறேன். வித் யோர் அலர்ட்னஸ், with your permission, you are clapping your hands. Anger, jealous, sorrow, sadness, இதெல்லாம் என்னது? It comes without asking your permission. உன்னை அறியாமலேயே நீ செயல்படுவது.
நீங்க பாருங்க, யூ மே பி இன்டலெக்சுவலி அ வெரி குட் பர்சன், டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி, ஒரு காலேஜ் பிரின்சிபல், ஒரு ஐஐடி காலேஜ்ல டீனு, எது வேணா இருக்கலாம். இன்டலெக்சுவலி யூ மே பி வெரி குட், பட் அது மட்டும் உங்க வாழ்க்கையை முடிவு செய்யறது இல்ல. யூ வில் பி அ மிசரபிள் பர்சன். அந்த பொசிஷன்ல இருந்தாலும் you will be a miserable person in relating to the world. அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதே, ரிலேட் பண்ணும்போது ப்ராப்ளத்துல போய் மாட்டிக்கிறார். இவன் சொன்னா செய்ய மாட்டேங்கிறானே, அதை பண்ண மாட்டேங்கிறான், அதை பண்ண மாட்டேங்க, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு அதை கேட்ட தர மாட்டேங்கிறான், நோயின்னு இருக்காரா இல்லையா? அவருக்கு என்ன இருக்குது, ரிலேட்டிங் டு த வேர்ல்டுல ப்ராப்ளம் இருக்கு. ஈவன் தோ ஹெச்ஓடி அல்லது டீன் அல்லது எம்எல்ஏ, எம்பி, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், யாரை வேணா எடுங்க, அவங்களும் ரிலேட் பண்ணும்போது என்ன ஆயிருது? ஈவன் தோ தேர் இன்டெலிஜென்ட்லி தே ஆர் குட்னு வச்சுக்கலாம். நீங்க பாருங்க, ரிலேட்டிவ் டு த வேர்ல்டு ப்ராப்ளம் இருக்கும். நீங்க பாருங்க, somebody will be a village people, you may be a village guy, but you will be successful in knowing how to relate this world. அவன் வில்லேஜ் பீப்புளா இருப்பான், எந்த படிப்பு இருந்திருக்காது, ஆனா அந்த விஷயத்துல அவ அறிவு, அதாவது அந்த இடத்துல he know how to relate to this world. புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் வில்லேஜ் பீப்புளா இருப்பான். நீங்க பாக்குறதுக்கு ஒரு அழுக்கு வேஷ்டி, ஒரு துண்டு போட்டிருப்பாரு, காலில் செருப்பு அப்படியே பிஞ்சு போய் கிடக்கும், தக்க நடந்துட்டு வருவாரு. எந்த விதமான பிசிக்கல் அப்பியரன்ஸ் நமக்கு எந்த இது தெரியாது. ஆனா he know how to relate to this world successfully. எல்லாரும் ரிலேட் பண்றோம். சக்சஸ்ஃபுல்லா எப்படி ரிலேட் பண்றங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 4 டிகிரி வாங்கினவங்களுக்கு, ஒரு பெரிய பொசிஷன் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதை நாம் என்னதான் பார்த்துட்டு இருக்கிறோம், கண்கூடாக. என்னங்க இவ்வளவு பெரிய பொசிஷன் இருக்காங்க, இப்படி எல்லாம் பேசுறாரு இவரே, சொல்றமா இல்லையா? என்னங்க இவ்வளவு பெரிய ஆள் இப்படி எல்லாம் பேசுறாரு, என்ன இவ்வளவு பெரிய ஆள் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, நம்ம இப்படி எல்லாம் நடந்துக்கொண்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதெல்லாம் வருதா இல்லையா? ஏன் நம்ம அந்த இடத்துல அவர் வச்சிருந்திருப்போம், அவருடைய ஆக்ஷன்ஸ் கோபப்படுறது ஏதோ ஒண்ணு. ஸோ இப்ப என்ன நடக்கணும்னா, இந்த ஏன் அவருக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, யூ ஹாவ் டு கட் டவுன் யுவர் மெக்கானிக்கல்னஸ், குறைச்சிக்கணும். அந்த ரியாக்ஷனை குறைச்சு ஆக்ஷனுக்குள்ள வந்ததுதான். வில்லேஜ் பீப்புள் என்ன பண்ணிட்டாரு, எப்படி இவர் சக்சஸ் ஆனார் ரிலேட்டிங்ல, இவர் எப்படி ரிலேஷன்ல ஃபெயிலியர் ஆனாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வில்லேஜ் பீப்புளுக்கு என்ன புரிஞ்சிருக்குது, கட் டவுன் த மெக்கானிக்கல்னஸ் இன் ஹிஸ் ஆக்ஷன்ஸ். அதாவது மோர் ஆக்ஷன், very less reaction in the village people. அந்த village person நாம் உதாரணமா எடுத்துக்கிட்டோமோ, அவர் எப்படி இருக்காரு, more action less reaction. இவர் எப்படி இருக்கிறாரு, more reaction very less action. அதுதான் வேறுபாடே. So then your mind, இப்படி நீங்க more village people is a role model எடுத்துக்கிட்டு நம்ம, அவர் பாத்தீங்கன்னா their mind will be the mind. அப்படி இருந்தீங்க அப்படின்னா more action less reaction இருந்தம்னா the mind will serve me, the buddhi will guide me. ரியாக்ஷன்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மைண்ட் வேலை செய்யும், புத்தியும் வேலை செய்யும். உன்னுடைய கான்சியஸ் இல்லாம எது நடந்தாலும் அதுக்கு பேர் என்ன, ரியாக்ஷன். சொன்னாங்க, நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்னால தாங்க முடியலைங்க, வச்சு அதுக்கு மேல நல்லா உரைக்கிட்டு நல்லா பேசிட்டு வந்துட்டாங்க. அங்க பேசுறதுக்கு இங்க நியாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். தட்ஸ் ராங். நீ பண்ணினது அங்க என்ன, உன்னை அவன் தூண்டி விட்டான், நீ பேசிட்ட, அதுக்கு பேர் என்ன, ரியாக்ஷன். அப்ப யூ டோன்ட் ஹவ் டு ரிலேட் திஸ் வேர்ல்ட், மெச்சூர்ட் வே ஆஃப் ரிலேட்டிங் உனக்கு தெரியலன்னு அர்த்தம். ஆனா நம்ம புத்தி என்ன சொல்லும், அவங்க அங்க அந்த இடத்துல அப்படி சொன்னாங்க, அதனால நான் பேசுனது சரின்னு சொல்லிக்குவோம். பட் தட் இஸ் ராங். ஏன்னா இப்ப 2 பேருடைய மென்டல் செட்டப்பை பார்க்கலாம். யாருக்கு மோர் ஆக்ஷன்ஸ் இருக்கோ தட் இஸ் குட்னு பார்த்தோம் இல்லையா, என்னன்னு பாத்தீங்கன்னா, he will be very free, he will be free in choosing. இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு அவனால சூஸ் பண்ண முடியுது. ஏன் அவன் ரிலேஷன் நல்லா இருக்குது, ஆக்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுடைய ரிலேஷன் ஏன் நல்லா இருக்குது, சக்சஸ்ஃபுல் பர்சனா ஏன் அந்த வில்லேஜ் மேன் இருக்கிறாரு. நம்ம எடுத்துக்கிட்ட உதாரணத்தை எடுத்துட்டு, அந்த வில்லேஜ் மேன் எப்படி அவரால் சக்சஸா ரிலேட் பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துலயும் அவர் எதை ஃபீல் பண்றாரு, அவரோட ஃப்ரீடம்ல நின்று தேர்ந்தெடுக்கிற சாய்ஸை பக்காவா யூஸ் பண்ணி எதை பேசணும்,
எவ்வளவு பேசணும், எப்படி பேசணும், யாருக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அவர் அதை ரிலேட் பண்றார். ஸோ சக்சஸ்ஃபுல் பர்சன். ஆனா என்ன ஆகுது, இந்த ரியாக்ஷன் பண்றவங்க ஏத்தமா இருக்கிற ஆளு நம்மளை தூண்டி விட்டுட்டாரு அப்படின்னா தன்னுடைய கான்ஷியஸே இல்லாம தன்னுடைய ஃப்ரீடத்தை இழந்துறாரு. ஃபர்ஸ்ட் எப்ப மத்தவங்க என்னைய தூண்டி விட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களோ, ஏன் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்ப யூ ஆர் லூசிங் யுவர் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். மற்றவங்க ரிலேஷன் பண்ணும்போது ஒருத்தர் நான் பேசும்போது அவங்க என்னைய தூண்டி விட்டுட்டாங்க, ஐ டிஸ்டர்ப்டு பை தயர் பாடி லாங்குவேஜ், பை தயர் ஸ்பீச், பை தயர் ஆக்ஷன்ஸ். ஏதோ ஒன்று வாக்கால் மனதால் உடலால் ஏதோ ஒன்று பண்றாங்க, நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னா என்ன நடக்க அடுத்தது, யூ ஆர் லூசிங் யுவர் ஃப்ரீடம் டு சூஸ். நம்மளுடைய சுதந்திரத்தை அங்கே இழந்து விடுகிறோம். ஃபெமினிசம் ஃபெமினிசம் பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு உட்கார்ந்துக்கிட்டு ரோடா கொடி பிடிச்சிக்கிட்டு அலையிறமே, வேர் இஸ் யூ ஆர் லூசிங் யுவர் ஃப்ரீடம். அதெல்லாம் ஃப்ரீடமே கிடையாது. இந்த இடத்துல ஆப்போனன்ட் எப்படி நடந்துக்கிட்டாலும் நான் ஃப்ரீடம் தேர்ந்தெடுக்கிற சக்தியை நான் இழக்காமல் செயல்பட்டேன் என்றால் ஐ ஆம் த இண்டிபெண்டன்ட் கேர்ள், அதான் சொல்ல பக்கா இண்டிபெண்டன்ட் உமன். I can proclaim. அதுதான் இண்டிபெண்டன்சி. அதுதான் இண்டிபெண்டன்ஸ். எது என்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வார்த்தைகள் வந்தாலும் அது டிஸ்டர்ப் ஆகாம என்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தை இழக்காமல் என்னால செயல்பட முடியும்னா யார்கிட்டையும் போய் நீங்க ஃப்ரீடத்தை பிக் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, பிச்சை எடுக்க மாட்டோம் யாரிடமும். இது தெரியாததுனாலதான் எனக்கு அங்க ஒரு 33% கொடு, இங்க ஒரு ஃப்ரீடத்தை கொடு, பெண்ணுரிமை பெண்ணுரிமை பெண்ணுரிமை. நாமளும் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் கத்திக்கிட்டே கிடக்கிறோம். யாரு கொடுக்கற மாதிரியும் தெரியல, கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்மள பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. இங்க வாங்க, இந்த இடத்துல முதல்ல யூ என்ஜாய் த ஃப்ரீடம். திஸ் இஸ் ஃப்ரீடம். எது மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி செயல்பாடுகள் எனக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கும் போது நான் என்னுடைய தேர்ந்தெடுக்கும் சக்தியை இழக்காமல் செயல்பட்டேன் என்றால் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம். அதுதான் எனக்கு என்ன நடக்கும், அப்ப நான் அந்த என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணுங்கிற அந்த ஃப்ரீடத்தை இழக்காம நான் நடந்தேன்னு வச்சுக்கோங்க. That your relation, you are relating to this world successfully. You can relate this world successfully. அப்படிதானே ரிலேஷன். இப்ப வில்லேஜ் பீப்புள் 2 பேர் எடுத்துக்கிட்டோம். 2 பேருக்கு என்ன வித்தியாசம், ரிலேஷன் வில்லேஜ் மேன் நோ ஹவு டு ரிலேட் சக்சஸ்ஃபுல்லி. இந்த 3 டிகிரி மேன் டோன்ட் நோ ஹவு டு ரிலேட் சக்சஸ்ஃபுல்லி. என்ன டென்ஷன் டென்ஷன் பிரஷர். டாக்டர் போய் என்னங்க சுகர் அதிகமானமா இருக்கு, என்னங்க பிரஷரா இருக்கு, ஒர்க் ப்ரெஷருங்க, ஜாப் ப்ரெஷருங்க, என்னென்ன வார்த்தைகள் சொல்றாங்க இந்த காலத்துல. ஜாப் ப்ரெஷருங்க, ஒர்க் ப்ரெஷருங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க, அதெல்லாம் ஒன்னும் ப்ரெஷர் கொடுக்க முடியாது நம்மளால. யூ டோன்ட் நோ ஹவு டு ரிலேட் த பீப்புள் சக்சஸ்ஃபுல்லி தான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. எது, நான் ஒர்க் ப்ரெஷர் இருக்கேன், ஜாப் டென்ஷன் இருக்கிறேன், அதை குழந்தைங்க வளர்த்துறதுல டென்ஷனா இருக்கிறேன், மாமனார் மாமியார் பாத்துக்கிறதுல டென்ஷன் ஆகிருக்கேன், எனக்கு இத்தனை கஷ்டம் இருக்குது, அத்தனை இதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம்னா நோபடி இஸ் ப்ராப்ளம் இன் திஸ் வேர்ல்ட். இறைவன் நமக்கு பிரச்சனையானவங்களை கொடுக்கலை, அவர் அவ்வளவு மோசமானவர் அல்ல. யூ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் யுவர் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் பர்ஃபெக்ட்லி. அதுதான் பிரச்சனை, வேற எதுவுமே யாரும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை இறைவன் யாருக்கும் கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தாலும் அவர் பகவானே அல்ல. என்னது, இவளுக்கு கஷ்டம் கொடுக்கணும் ஒரு ஆளை படைச்சு வச்சிருப்பாராங்க அவரு, அப்புறம் என்ன அவர் எப்படி பகவான் ஆவார்? மண்டு, எனக்கு தெரியல ஹவு டு ரிலேட் சக்சஸ்ஃபுல்லி. அப்ப என்ன இருக்கணும், மோர் ஆக்ஷன், ரியாக்ஷனே இருக்கக்கூடாது. பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரே நாள் வராதுக்குது. யூ ஹாவ் டு ட்ரை ட்ரை ட்ரை. இப்ப நான் பண்ணுனது ஆக்ஷனா ரியாக்ஷனா?
ஒரு நிமிஷமும் காஷியஸா நீங்க இருக்கணும். டே ஃபுல்லா, தூங்குற நேரம் ஃபுல்லா, மத்த நேரம் ஃபுல்லா உங்களுக்குள்ள மெஷரிங் ஸ்கேல் வச்சு நீங்க உங்களை அளந்துகிட்டே இருக்கணும். இப்ப நான் பண்ணினது ஆக்ஷனா ரியாக்ஷனா? எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். மெமரைஸ் தி டெஃபினிஷன். என்னுடைய ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணி சுதந்திரமா செயல்பட்டனா, பேசுனா, நடந்தனா, அது என்னது? ஆக்ஷன். என்னுடைய சுதந்திரத்தை இழந்து நான் செயல்பட்டேன் என்றால் தட் இஸ் ரியாக்ஷன். எல்லாம் தெரியும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், எங்க போகணும், எங்க வர, எல்லாம் தெரியும். ஆனா மைண்ட் டிஸ்டர்ப் ஆனோன்னு நாம we are losing our independency. கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ஸை இழந்துடும். அப்ப என்ன நடக்குது? செய்யக்கூடாதது, பேசக்கூடாதது, பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி பிரச்சனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? டே பை டே, மினிட் பை பை we are increasing our problem. ஆனா என்ன சொல்றோம்? எனக்கு இவங்கனால ப்ராப்ளம், என் வாழ்க்கையில இவங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னையாட்ட ஹாப்பி, எனக்கு துக்கம், எல்லாத்திட்டிருந்து எல்லாத்தோட கோபத்திலிருந்து நான் தப்பிச்சுங்க. இந்த ஒரு ஆள் மட்டும்தான் போதும், ஒரு ஆள் போதும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றது. ஸோ டு ரிலேட் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன இவ்வளவு நேரம் படிச்சதனுடைய சம்மரைசேஷன் என்னன்னா, மற்றவங்களோட, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களோட நீங்க தொடர்பு கொள்ளும் போது ரெஸ்பாண்ட் கான்சியஸ்லி. அலர்ட்டா என்ன பண்ணணும்? மற்றவங்களோட ரிலேட் பண்ணும்போது அப்படி அலர்ட் ஆகிக்கணும். பேக்கான்னு இருக்கக்கூடாது. ஐ ஷுட் பி வெரி அலர்ட் இன் எக்ஸ்ட்ரா காஷன்ஸ். என்ன தெரியுங்களா? ஒன்று புரியணும். எனக்கு எப்படி இறைவன் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரோ அதை போல they are also enjoying the privilege of freedom. யாருக்கு நான் ரிலேட் பண்றேனோ அவங்க ரிலேட் பண்றதுக்கு முன்னால என்ன அறிவு இருக்கணும் உங்களுக்கு? நம்பர் 1, எனக்கு ஒரு ஃப்ரீடம் இறைவன் கொடுத்திருக்காரு இல்லையா? இட் இஸ் a privilege to me. அந்த மாதிரி நீங்க யார்கிட்ட ரிலேட் பண்றீங்களோ அவங்களுக்கும் இறைவனால் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. they are also enjoying the privilege of choice given to them. அது முதல்ல புரியும். அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? privilege of choice given to them. so இங்க பாருங்க, நம்ம இப்ப எனக்கு வீட்டில் இருக்கிற சில பேர் சொல்றதை பார்க்குறோம், இந்த வீட்டில் இருக்கிற மனுஷங்களெல்லாம் சரியில்லைங்க, அதனால ஒரு நாய் வளர்த்துறங்க, ஒரு பூனை வளர்த்துறங்க, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குது, அதோட ரிலேட் பண்றதுங்கிறது எனக்கு பிடிக்குது. இந்த வீட்டில் இருக்கிற மனுஷங்களோட ரிலேட் பண்றது எனக்கே முடியலைங்க, டென்ஷனுங்க. சொல்றோமா இல்லையா? கணவன் மனைவி சொல்றாங்க, மனைவி கணவனை சொல்றாங்க, பையன் அப்பாவை சொல்றான், அப்பா பையனை சொல்றான், பேரன் அப்பாவை சொல்றான், அப்பா தாத்தாவை, தாத்தா பேரன் சொல்றான், பேரன் தாத்தாவை சொல்றான். ஆனா என்ன சொல்றாங்க ஒரு இடத்துல? எனக்கு யாருமே எனக்கு சரியில்லைங்க, எனக்கு இந்த நாய் தாங்க நிம்மதி தருது, வீட்டில் வளர்த்துற நான் நாய் அல்லது ஒரு பசு, இது வேணா வச்சுக்கோங்க, இது அனிமல். என்ன நடக்குது? வாட்ஸ் த சைக்காலஜி இஸ் கோயிங் ஆன் தேர்? யூ கேன் ரிலேட் டு த அனிமல்ஸ் ஈஸிலி. ஃபர்ஸ்ட், ஏன்? அதனுடைய பேட்டர்னோ பிஹேவியரோ ப்ரோக்ராம்டு, மாறாது. தே டோன்ட் ஹாவ் சாய்ஸ். நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா வாலாட்டும், நீங்க எத்தனை நாயை கூட்டிட்டு வந்து வச்சா அது ப்ரோக்ராம்டு. நன்றியுடன் இருப்பதுங்கிறது அந்த நாயினுடைய ஒரு ப்ரோக்ராம்டு ஆக்ஷன் அது. அப்போ யூ கேன் ரிலேட் டு தி அனிமல்ஸ் ஈஸிலி. ஒரே காரணம், ஏன் நாய் பிடிக்குது, நான் வளர்த்துற நாய் எனக்கு பிடிக்குது, என்னோட வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறாரு. நாய் ஏன் எனக்கு பிடிக்குதுன்னா அது ஒரு பேட்டர்ன் பிஹேவியர் மாறாம வச்சிருக்குது, ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. ஆனா he or she is unpredictable with their own choices. நான் பார்க்குற கணவரோ பசங்களோ ஏன் எனக்கு பிரச்சனை, ரிலேஷன்ல ஏன் பிரச்சனை வருது? they are unpredictable. dogs are predictable, cats are predictable. எப்படி நடந்துக்கும் நமக்கு தெரியும். ஆனா இவங்கெல்லாம் யாரு? unpredictable with their own choices. ஏங்க நேத்து அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொல்றீங்க. ஆமா, நான் அப்படித்தான் சொல்லுவேன். கேட்கறமா இல்லையா? ஏங்க நேத்து அதுக்கு அப்படி சொன்னீங்க, நான் இன்னைக்கு அதனால இப்படி செஞ்சேன், இன்னைக்கு இது தப்புங்கிறீங்க. அப்ப எப்படித்தான் நான் நடந்துக்கிறது? கேட்கறமா இல்லையா? ஏன் நம்மளால என்ன பண்ண முடியல? unpredictable husband, unpredictable son, unpredictable in-laws, unpredictable because they are unpredictable. Everybody is, என்ன நமக்கு புரியணும், with their own choices.
இப்படி இருக்கிற நிலையில நீங்க ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க, என் பையன் எப்படியே சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டானுங்க, எனக்கு அப்படியே எப்படி இருக்கு தெரியுங்களா. அவங்கெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க, அன்பிரிடிக்டபிள். தே வித் சம் அதாவது அந்த சாய்ஸை இஃப் ஐ யூஸ் அந்த சாய்ஸ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அதை நான் கரெக்டா சூஸ் பண்ணனா இட் இஸ் அ பிளஸ். அந்த சாய்ஸை நான் தப்பா யூஸ் பண்றேன், இட் இஸ் அ கர்ஸ். அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்கு ஃப்ரீடம் அது. ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, சரியானதை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு என்னது வாழ்க்கையில, இட் இஸ் அ பிளிஸ். தவறானது தேர்ந்தெடுத்தீங்கன்னா இட் வில் பி அ கர்ஸ். இப்ப ஏத்த மாதிரி இருக்கிறாரு, அவர் எதை தேர்ந்தெடுக்கிறங்கிற இறைவன் அவருக்கு சாய்ஸ் கொடுத்துட்டாரு. அது பிளிஸ்ஸா கர்ஸாங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப கழுத சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், கழுதிக்கு பின்னால் போய் நிக்க மாட்டோம். ஏன், எந்த சிருஷ்டியில் ஆரம்பிச்சுல இருந்து இன்ன வரைக்கும் கழுத பின்னால காலதான் வரைக்கும். இட்ஸ் பிரெடிக்டபிள், ஈஸி டு ரிலேட். பட் ஹஸ்பண்ட் இஸ் அன்பிரிடிக்டபிள், ஒய்ஃப் இஸ் அன்பிரிடிக்டபிள், சன் இஸ் அன்பிரிடிக்டபிள், டாட்டர் இஸ் அன்பிரிடிக்டபிள். அதனால என்ன ஆகுது நமக்கு, we don't know how to do. அந்த ஆக்ஷன்ஸ் போய் இப்ப என்ன வந்துருது நம்ம கிட்ட, ரியாக்ஷன்ஸ். பிஹேவிங் லைக் நாம என்ன பண்ணிடுறோம், அந்த ப்ரோக்ராம்டு மாதிரி என்ன ஆயிடுற, நாம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம நடந்துக்கிறோமே தவிர, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ எப்படி பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுறோமே தவிர நம்மளுடைய சுதந்திரத்தை நாம் அங்க இழந்து விட்டோம். அப்ப என்ன நடக்கும் தெரியுங்களா, இந்த மாதிரி பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிடுறோம். ஏன் நாம தான் என்னோட ஃப்ரீடத்தை இழந்துட்டோமே, நம்மளுடைய கண்ட்ரோல்ல போயிடுச்சு, நம்ம ஃப்ரீடத்தை இழந்துட்டோம், நம்ம ரியாக்ஷனுக்கு போயிட்டோம். அப்படின்னா இப்ப ரியாக்ஷன் ஆக்ஷனோட இருந்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். எந்த இடத்துலையும் உங்களுக்கு குற்ற உணர்வு ஒன்றும் வராது. ஏன்னா யூ சூஸ் காஷியஸ்லி, இதைத்தான் தேர்ந்தெடுக்கணும், இப்படித்தான் பேசணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நோ ப்ராப்ளம். அண்டர் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம நீங்க பேசிட்டீங்க, என்ன நடக்கும், முதல் என்ன தெரியுங்களா நடக்குது, நீங்க மற்றவங்களுக்காக ஒண்ணு நீங்க மாத்திக்க வேண்டாம், என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னிடம் குறைந்து போய் விடுகிறது. இப்படி தப்பா பேசிட்டேன், எத்தனை படிச்சோம், எத்தனை கேட்டோம், ஆனா இன்னைக்கு என்ன பண்ணி வச்சுட்டேன், தப்பா நடந்துக்கிட்டேன். சோ பேசும்போது, செயல்படும் போது, சிந்திக்கும் போது நல்லா பாத்துக்க, பேசுனீங்கனாலும் சரி, நீங்க செயல்பட்டீங்கனாலும் சரி, உள்ள சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போதும், சிந்திக்கிறது எப்படித்தான் இருக்கணும், ஒன்லி ஆக்ஷன். என்ன இருக்கக்கூடாது, ரியாக்ஷனை சிந்திச்சிருக்க கூடாது. அப்பதான் சாய்ஸ் இன் ஆக்ஷன் இஸ் த பிரிவிலேஜ் ஆகும் நமக்கு. அப்பதான் என்ன ஆகுது, இட் இஸ் a privilege. If conscious of your action, you can learn, you can correct yourself, your mistakes. இல்லீங்களா, நீங்க if you are conscious of your action ஓட நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க நிறைய கத்துக்கிட்டே இருப்பீங்க, வாழ்க்கை ஃபுல்லா கத்துக்குவீங்க. If you are cautious about your action, நிறைய கத்துக்குவோம், மற்றவங்கிட்ட இருந்து நிறைய கத்துக்குவோம். You will correct your mistakes also. எப்போ ஆக்ஷன்லயே இருந்தீங்கன்னா நிறைய கத்துக்கலாம், நிறைய உங்களை நீங்கள மாத்திக்கலாம். எப்ப பாரு ரியாக்ஷன்லயே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எதையும் உங்களால கற்றுக்கொள்ள முடியாது. பெரிய டிராபேக். எதையும் நீங்க கத்துக்க முடியாது. ஏன், அவன் ஒரு சொல் சொன்னானா உடனே இங்க ட்ரிகர் ஆகுது, ரியாக்ஷன் வருது, ஃப்ரீடத்தை இழக்கிறோம். என்னத்தை கத்துக்கிட்டீங்க, ஒன்னும் கத்துக்க மாட்டீங்க. அதே அவன் சொன்னா நான் டிஸ்டர்ப் ஆகல, அவன் திருப்பி அவங்ககிட்ட என்ன பேசணும், ஏது பேசணுங்கிறத அப்ப என்ன பண்ணிக்கிறீங்க, யூ ஆர் லேர்னிங். எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும் அப்படிங்கறது உங்க புத்தியிலிருந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிவ்ஸ் யூ லேர்னிங். அதே மாத்தி யூ கேனாட், இதுல இருந்து வச்சுங்க ரியாக்ஷன், யூ கேனாட் லேர்ன் எனிதிங். சோ அப்ப என்ன நடக்கும், பிட்டியபிள் கண்டிஷனுக்கு போயிடும், பரிதாபத்துக்குண்டான நிலை. சோ இப்ப கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, மற்றவங்களோட ரிலேட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் நிக்கணும். சாஸ்திரிக் நாலேஜ், ஹவு டு ரிலேட். அடுத்தது அவங்க நம்மளுடைய இப்ப எல்லா பிரச்சனையும் எப்போ ஏத்த மாதிரி நிக்கிறவங்க என்னுடைய மனதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடந்துக்கும் போதுதான். மற்ற சமயத்தில் நீங்க ஒன்னும் இப்படி குடி பிடிச்சிருக்க தேவையே இல்லை. உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்
பி அலர்ட். அதுக்கு தான் ஆம்புலன்ஸ் சொல்லுவோம் பகவத்கீதையில. ஆம்புலன்ஸ் வந்து நிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கணும், எனக்கு எப்படி இறைவன் ஃப்ரீடம் கொடுத்திருக்காரோ அதே மாதிரி அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவன் வந்து ரைட்டையும் சூஸ் பண்ணலாம், ஸ்ரேயஸையும் சூஸ் பண்ணலாம், பிரேயஸையும் அவன் சூஸ் பண்ணலாம். அவர் என்னுடைய ஹஸ்பண்டா இருக்கிறக்காக அவர் எப்பவுமே ஸ்ரேயஸ் தான் தேர்ந்தெடுக்குங்கிற கண்டிஷன் எதிர்பார்க்க கூடாது. அவன் என் பையனா இருக்கிறங்கிறக்காக அவன் எப்பவுமே ஸ்ரேயஸ் தான் தேர்ந்தெடுக்கணும், பிரேயஸை தேர்ந்தெடுக்க கூடாது. நம்ம அப்போ we are conditioning them. Who are we to condition them? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? தேர்ந்தெடுக்கிற உரிமை இறைவன் கொடுத்துட்டாரு. அதுல இதுதான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றக்கு உரிமையை எனக்கு யாரு கொடுத்தா? நாம என்ன பண்ணிக்கிறோம், நாமளே எடுத்துக்கொள்கிறோம். அப்போ இந்த இடத்துலதான் என்ன வருது, தர்மா. இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியலையோ சின்னதுல இருந்து என்ன சொல்லி கொடுப்பாங்க, தர்மத்துல வாழு, தர்மத்துல வாழு, தர்மம் தர்மம் தர்மம். இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு நீங்க இப்ப இந்த வயசுல புரிஞ்சுக்கிறத நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் போய் சொல்லாத, திருடாத, பண்ணினா சாமி கண்ணை குத்திரும். அந்த மாதிரி டீச்சிங் தான் அந்த ஏஜ்ல கொடுக்க முடியும். ஸோ வாட்ஸ் இம்பார்ட்டன்ட், தர்மா. தர்மம்னு ஈஸியா எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் உலகத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும் போது அந்த மாதிரி நான் நடந்து கொள்ள வேண்டும். ஈஸியா சொல்லிட்டோமா? எனக்கு எது பிடிக்காதோ, மற்றவர்கள் என்னிடம் எப்படி நடந்து கொண்டால் எனக்கு பிடிக்காதோ அதை நான் மற்றவர்களிடம் நடந்து கொள்ள, அவ்வாறு நான் நடந்து கொள்ள கூடாது என்பது தர்மா, சனாதன தர்மா. இதை விட்டு வெளியில போக போகத்தான் என்ன நடக்குது, ஆல் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். we should எதாவது இப்ப நீங்க ஒரு திருடனை பாருங்க, சுவாமி அடிக்கடி சொல்லுவாரு. உதாரணம், எங்க திருட போறான்னு வச்சுக்கங்களேன், உள்ள போயிட்டான், வீட்டுக்குள்ள போயிட்டான், போய் அந்த அம்மா மாட்டிக்குது. வீட்டுல அந்த அம்மா மட்டும் இருக்கு. அந்த அம்மாட்ட இவன் என்ன கேட்கறான், பீரா சாவி கொடுன்னு கேட்பான். போனா அதானே கேட்பான், இல்லை எங்க வச்சிருப்பான், பீரால தான் வச்சிருப்பான்னு தெரியும். அப்ப திருடன் என்ன எதிர்பார்க்கறான், இவன் பண்றது 1ஆம் நம்பர் ஃப்ராடு வேலை. ஆனா அந்த அம்மாட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு பாருங்க, உண்மையா சாவி எங்க இருக்கு உண்மையை அந்த திருடனும் எதிர்பார்க்கிறான். அடிக்கடி சொல்லுவாரு, திருடனா இருக்கலாம் ஆனா என்ன எதிர்பார்க்கிறான் மத்தவன் இருந்து, அந்த அம்மா உண்மைய சொன்னா அப்படியே அழகா சாவி எடுத்து போய் திறந்துருவான். இல்லைன்னு என்ன பண்ணுவான், அந்த அம்மாவை 4 விட்டு உண்மை சொல்லுன்னு அடி வாங்கிட்டு அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணி ஆகணும், உண்மை. சோ அவனும் கூட தர்மத்தான் எதிர்பார்க்கிறான். சோ எப்பவுமே பாருங்க நம்மளுடைய சைக்காலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்களுடைய தர்மத்துல நம்ம எதுக்கு இந்த உதாரணம் நான் சொல்லுறது, எப்ப பாரு நாம இவர் அவன் தர்மமா இல்ல, அவன் அந்த தப்பு பண்றான், இவன் இந்த தப்பு பண்றான், இவன் இப்படித்தான் நாசமா போறான், இவன் இதெல்லாம் அணிவிக்க போறான், இப்படி சொல்லிட்டு இருக்கிறமே தவிர வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜிங்கிறது. நீ தர்மத்துக்கு உட்பட்டு நடந்துக்கிறாயா? இதுக்குதான் பெஸ்ட் உதாரணம் கர்ணன் கிருஷ்ணருக்கு நடந்த உரையாடல். அவர் சொல்லுவார், இத்தனை நீ எப்ப தர்மத்தை தர்மமா கிருஷ்ணா, நீ நிராயுத பாணியாக நான் நிக்கிறேன், இப்ப நீ என்னை போடுறங்கிறியே, இது தர்மமா அப்படின்னு கேட்பான் கர்ணன். அப்ப கேட்பார் அவர், கிருஷ்ணர் கேட்பார், திரௌபதியை சேலை உரியும் போது இது நீ கேட்டிருக்கணும், அப்ப என்ன பண்ண நீ? அப்ப நீ எந்திரிச்சு வெளியில போயிருந்தா பாரத போரே இல்ல. ஏன், துரியோதன் நம்பினதே கர்ணனைத்தான். போர்ல வெற்றி அடைவதற்கு முதல் ரைட் ஹேண்டே யாருதான், ஒரு பக்கம் பீஷ்மர், இன்னொரு பக்கம் பீஷ்மர். ஏன் எந்திரிச்சு போகல? பண்ணு தப்பு, உனக்கு எனக்கு இனிமேல் ஆகாதுன்னு நினைச்சு போக வேண்டியதானே, ஏன் போகல? அபிமன்யு எத்தனை பேர் சேர்ந்து கொண்டீங்க, ஒரு பையனை வச்சுக்கிட்டு, பெரிய ஜாம்பவான்கள் போர்ல எல்லா நடுவில் ஒருத்தன் நின்று கொண்டீங்கல்ல. அப்ப நீ தர்மத்தை காப்பாற்றி, அவர் சொல்றது அந்த இடத்துல நீ தர்மத்தை காப்பாற்றி இருந்தா என்றால் அந்த தர்மமே உன்னை இப்ப காப்பாற்றும். நான் தேவையே என்று தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. சோ இதுதான் என்னது பேசிக் ரிலேஷன் டு அதர் ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு காரணமே. நம்ம என்ன ஆயிரோம், ரியாக்ஷனை காமிக்கிறோம். டிஸ்டர்ப்ட் பை அதர்ஸ் தாட் மைண்ட் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், பாப்பத்தை தெரியாமலேயே செய்து விடுகிறோம். The reactions leads to பாப்பம், actions lead to புண்ணியம். அதான் இப்ப கடைசி ஜாயிண்ட் ஆகணும். சோ தர்மம் அதர்மம் என்பது நம்ம மற்றவங்களோட ரிலேட் பண்றத கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பாப்ப பக்கமே போக தேவையே இல்லை. சோ
அது பிளஸ்ஸிங் இல்லைங்களா? இப்ப நம்ம கரெக்டா மற்றவங்களோட ரிலேட் பண்றோம்னா இட் இஸ் அ பிளஸ்ஸிங். இஃப் யூ ஆர் யூஸ் யுவர் தேர்ந்தெடுக்கும் சக்தியை சரியாக தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணா யூ ஆர் பிளஸ்ட். தேர்ந்தெடுக்கும் சக்தியை இழந்துட்டு உன்னுடைய சுதந்திரத்தை அங்க இழந்துட்டு, ஏன் காரணம் என்ன சொல்றீங்க? மத்தவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டான் அப்படிங்கறதுக்காக உங்களுடைய தேர்ந்தெடுக்கிற சக்தியை விட்டுட்டு நீங்க தவறான செயல்கள் ஈடுபட்டீங்கன்னா தேர்ந்தெடுக்கிற சக்தி அது அவனுக்கு கர்ஸ், இவனுக்கு பிளஸ். ஒருத்தர் யாரு தேர்ந்தெடுக்கிற சக்தியை கரெக்டா யூஸ் பண்ணா அந்த தேர்ந்தெடுக்கிற சக்திங்கிறது இறைவன் அவனுக்கு பிளஸ் பண்ணிருக்காரு அவனவே அந்த தேர்ந்தெடுக்கிற சக்தினால. இன்னொருத்தர் என்ன ஆகுது? அது அவனுக்கு அந்த தேர்ந்தெடுக்கிற சக்தியே அவனுக்கு என்ன ஆயிருது? கர்ஸ். ஏன்? பாப்பத்தை சம்பாதிக்கிறானா இல்லையா? கர்ஸ். இவனுக்கு என்ன ஆகுது? புண்ணியம். ஏன் என்னால தேர்ந்தெடுக்க முடியலனா உடனே ஒரே சொல்றது கஷ்டங்க. லைஃப் இஸ் அ சேலஞ்ச். ஏன் நீ இதை பண்ணினேன்னு கேட்ட என்ன சொல்றது? என்ன முடிவு பண்ணிடுவான்? வாழ்க்கைன்னா ரொம்ப கஷ்டங்க, உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. லைஃப் இஸ் அ சேலஞ்ச். we need not go through experiences to understand. அதாவது இப்போ என்னன்னாங்க, இப்போ வந்து கரண்ட் ஷாக் அடிக்கும், கை வச்சாதான் ஷாக் அடிச்சாதான் அது ஷாக் அடிக்கும் தெரியுமே என்ன? வச்சாதான் எனக்கு ஷாக் அடிக்கும் நான் தெரிஞ்சுக்கிறோமே என்ன? அதை படிச்சாவோ அல்ல பேப்பர்ல மற்றவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அடிச்சா தூக்கி போடுது, இல்ல அப்படியே ஒட்டிக்கிறாங்க. அதெல்லாம் என்னது? மற்றவங்களுடைய அனுபவங்களை வைத்து நாம் என்ன பண்ணிக்கிறோம்? கற்றுக்கொள்கிறோமா? அப்போ எது வாய்ஸ் தேர்ந்தெடுக்கிறோமா? கிட்ட போகக்கூடாது, தொடக்கூடாது. So to live a responsible life is a privilege. Without challenge, லைஃப்ல வந்து சேலஞ்சஸே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. வந்தா தான் நான் தப்பு பண்ணிடுறேன். லைஃப்ல சேலஞ்ச் வந்தா தான் நான் போய் தப்பா தேர்ந்தெடுக்கிறேன். என்னை வந்து ஒருத்தர் வந்து கசாமுசான்னு திட்டாரு, டிஸ்டர்ப் ஆனா இட்ஸ் டேக் இட் அஸ் அ சேலஞ்ச். ஏன்னா சேலஞ்சே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் இஸ் நத்திங். லைஃப்னாவே ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். உங்க முன்னால ஒரு நாளும் ஒரு நிமிஷம் என்ன வந்து நின்றுட்டே இருக்கும்? சேலஞ்ச் சேலஞ்ச் சேலஞ்ச். அந்த ஏத்து மாதிரி இருக்கிற ஆளு இப்படி காமிக்கிறான், என்னென்ன? ஏய் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்க. டேக் இட் அஸ் அ சேலஞ்ச். நீ என்ன பண்ணாலும் நான் டிஸ்டர்ப் ஆகாம இறைவன் கொடுத்த தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணி நான் கரெக்டான வார்த்தைகளை பேசிடுவேன். தட் இஸ் லைஃப். ஒரு ஆள் நமக்கு சேலஞ்சுங்க. ஒரு நிமிடம் நம்ம என்னதான் பேஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதை விட்டு ஓடக்கூடாது. சேலஞ்சுனா பயப்பட்டு ஓட. அவன் சேலஞ்சுனா நாமள என்ன வேணா தெரியணும்? சேலஞ்ச். நீ என்ன வேணா பேசு, எப்படி வேணா நடந்துக்கோ. யூ cannot disturb me. That is the freedom to enjoy. அதை விட்டுட்டு நாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிற ஃப்ரீடத்துக்கு, தட் இஸ் நாட் என்ஜாய். அப்ப என்ன பண்ணணும்? டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் ஒரு சேலஞ்சிலையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் எடுத்துக்கணும். உடனே யாராவது மேல பழி போட்டக்கூடாது. இந்த ஒரு பிரச்சனை வருது, சேலஞ்சுனா பிரச்சனை ப்ராப்ளம் ஏதோ வச்சுக்கோங்க, வருதுன்னா டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் ஓன். உங்களுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி சேலஞ்ச் எடுங்க. நான் இங்க இந்த அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது. இப்ப பிளேன் கிராஷ் ஆச்சு, டாடா என்ன சொன்னாங்க? we are the responsible. அன்னைக்கே சொன்னேன். அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் என்ன அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்பதான் அவங்க ஃபார்வர்ட் ஆக முடியும் பிசினஸ்ல. they can earn more. அப்போ நம்ம லைஃப்லயும் ஒரு சேலஞ்ச் வந்ததுன்னா டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் ஓன். அவங்கள பழி போடாதீங்க. பக்கத்துல அவன் சொல்லிட்டாங்க இவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க சொல்லிட்டாங்க இவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க. டோன்ட் பிளேம். டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் ஆஃப் யுவர் ஓன். பி always don't be a consumer, be a contributor to the society in which I born. அடுத்த பாயிண்ட். இந்த மெச்சூரிட்டி தான் எங்க நம்மளுக்கு கொடுக்கும். இவ்வளவு சமுதாயத்திலிருந்து நான் வாங்கிட்டு இருக்கிறேனே, இது உங்களுக்குள்ள அந்த மெச்சூரிட்டி வரணும்னா when you are a contributor. உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணாத மாதிரி தெரியும். ஏங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு திடீர்னு நீங்க கன்சியூமர் கான்ட்ரிபியூஷனுக்கு போறீங்களா அப்படின்னா, நீங்க கான்ட்ரிபியூட்டுக்கு வரதான் யுவர் மைண்ட் வில் பிகம் மெச்சூர் டே பை டே. பஞ்சமகா யக்னங்கள் வில் இம்ப்ரூவ் யூ டே பை டே. so that acceptance கிடைக்கும். so that you will not be disturbed. so that you will be only in action. புரிஞ்சுங்களா எங்க கனெக்ட் பண்றேன்னு?
நீங்க பஞ்சமகா யக்னங்கள்னா கான்ட்ரிபியூஷனுக்கு தான் நான் பஞ்சமகா யக்னங்கள் அதை கான்ட்ரிபியூட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சொசைட்டி போய் இந்த பத்தி சொல்லும் போது பஞ்சமகா யக்னம் புரியாது, கான்ட்ரிபியூட்னு சொல்லுங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஐ ஹவ் சேஞ்ச் த வேர்ட் ஃபார் த செரிஷ் அவர் வேல்யூஸ். நீங்க கான்ட்ரிபியூட்டரா இருக்கிற வரைக்கும் டே பை டே நீங்க பஞ்சமகா யக்னங்கள் பண்ண அது எப்படி புரியுது அப்படி எடுத்துக்கங்க. பண்ண ஆட்டோமேட்டிக்கலி ஒரு மைண்ட் வில் கெட் மெச்சூர்டு டே பை டே. அப்ப மெச்சூரிட்டி வர வர என்ன வரும்? அடுத்தது அக்செப்டன்ஸ் வரும். மற்றவங்க இருக்கிறதை மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ இருக்கிறதை இருக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளுதல் பேர் அக்செப்டன்ஸ். பல்ல கடிச்சுக்கிட்டு இல்ல, நோ அட்ஜஸ்ட்மெண்ட், நோ பாசிட்டிவ் திங்கிங், அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் நினைச்சாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்ப நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி வரும்? நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி வரும்? ஆக்ஷன் காஷியஸா, என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசணும், எது பேசணும், காஷியஸா யூ வில் டாக். அப்போ அந்த ரிலேஷன் சக்சஸ்ஃபுல். அப்ப யூ கேன் ப்ரொக்ளைம் ஐ கேன் successfully relate to all the living being and non-living being in this world. ஏன்னா இப்ப நாம லிவிங் மட்டும் தான் எவ்வளவு பார்த்தோம், நான் லிவிங் பீலி ரிலேஷன் இருக்குங்க. you should relate the cell phone cautiously. யோசனை பாருங்க, இதுலிட்டி நம்ம ரிலேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? காஷியஸ்லி, அலர்ட்டா ரிலேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணாது, இது வருஷ கணக்கானாலும் பிரச்சனை இல்லாம ரிப்பேர் இல்லாம அது வாட்டு கம்முன்னு இருக்கும். கரெக்டா? ஒரு பொருள் வாங்குறீங்க, அதோட நீங்க ரிலேட் பண்ணும்போது கரெக்டா ரிலேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொருள் என்ன ஆகாது, ஈஸியா டேமேஜ் ஆகாது. இதனோட ரிலேட் நீங்க எப்ப பாரு உங்களுக்குள்ள ஒரு கோவம் வந்து நாம என்ன பண்றது, யாரா இந்த செல்போன் தூக்கி எறியுது, என்ன நடக்கும்? தட் இஸ் ரியாக்ஷன், தட் ஸ்பாயில். சோ நாம லிவிங் திங்ஸோட ரிலேட் பண்ணாலும் சரி, நான் லிவிங்கோட நீங்க ரிலேட் பண்ணாலும் சரி. ஏன்னா கோபத்தை அங்க காமிக்க முடியாது, செல்ல காமிக்கிறது, தூக்கி எறியறது, தூக்கி போடுறது, தண்ணிக்குள்ள போடுறது, எல்லாம் ஏன் நடக்குது? தண்ணிக்குள்ள நீங்க போடுறீங்கன்னா அந்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, அங்க உங்களுக்குள்ள என்ன இருந்திருக்குது, ரியாக்ஷன். அதுதான் தண்ணியில போய் விழுந்துருச்சு. அது வேற எதையே நினைச்சு பிரச்சனை இங்க வேற மாதிரி வந்திருக்கும். ஸோ இன் கிரிக்கெட், கடைசியா சொல்லி முடிக்கிறேன், ஒரு கேம் எடுங்க. சுவாமிஜி சொல்றது அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் இது. கிரிக்கெட்னா 2 டீமு 10-11 பேரு ஒரு டீம்ல. கிரவுண்ட் யார் யார் இருக்கா, ஒரு பக்கத்துல இருக்கிற அத்தனை பேர் ஃபீல்டிங் பண்ற அத்தனை பேர் வந்து இறங்கியிருப்பான். அடுத்த இதுல 2 பேர் வந்து இறங்கியிருப்பானுங்க. 11+2 எல்லாரும் நிக்கிறாங்க. எப்ப அந்த பால் வந்து ஒரு பாலாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படித்தானே? அந்த பால் இஸ் சேலஞ்சஸ் டு, அந்த பால் வந்து சேலஞ்ச் டு ஆல். பவுலருக்கு இட்ஸ் a சேலஞ்ச், பேட்டிங்க்கு அந்த பால் தான் என்னது, சேலஞ்ச் இல்லீங்களா? அந்த ஃபீல்டருக்கு அதான சேலஞ்சு, கேட்ச் பிடிக்கணுமா, வீசணுமா, சேலஞ்சு. சோ அந்த சிங்கிள் பாலா இருக்கிற வரைக்கும் தான் அது என்னவா இருக்கு, அந்த ஃபீல்டுக்குள்ள அது சேலஞ்ச கொடுத்து அந்த கேம் ப்ரொசீட் ஆகுது. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? எது ஏன் பாவம், இவன் வந்து பாலுக்கு இவன் சேலஞ்சு, அவன் அல்லாத கையில ஒரு பாலை கொடுத்துருங்க. கேன் த கேம் ப்ரொசீட்? கேன் த கேம் ப்ரொசீட்? எல்லாத்து கையில ஆளுக்கு ஒரு பால் வச்சுக்கிட்டா போச்சு, அதை வச்சுக்கோ. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? கிரவுண்ட்ல வந்து ஒரு பாலை இவன் வீச போடுறான், அதே பாலை இவன் போய் பிடிக்கிறான், இவன் ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் பிடிக்கிறான், அவன் அங்கிருந்து மறுபடியும் வீசுறான். எதுக்கு இத்தனை சேலஞ்சு? எல்லாத்து கையில ஒரு பாலை கொடுத்துட்டா நல்லா இருக்கும்ல? இதுதான் லைஃப். சேலஞ்ச் இருந்தா தான் அங்க லைஃபே போகிட்டு இருக்கும். சேலஞ்சே இல்லாம எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிருச்சு, எனக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிறது போரிங். எப்படி கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ள எல்லாத்து பிளேயர் கையிலயும் ஒரு பாலை கொடுத்தா அது எப்படி போரிங்கோ, ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாழ்க்கையில சேலஞ்சே இல்லாம நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா போரிங் லைஃப் வில். அதனோட நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அந்த நிலைமைய, அது எப்படி இருக்குன்னு. ஸோ அக்செப்ட் த சேலஞ்ச், வெல்கம் த சேலஞ்ச். You do the reactions, don't go for reactions. எங்க நின்னுக்கணும், ஆக்ஷன்ல நின்னுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா you will come into dharma. அப்ப இவர நீங்க பேசுறது பண்ணது எல்லாம் என்ன ஆயிரும், understand the beauty of this Christi. அப்பதான் எப்பெல்லாம் அலர்ட்டா இருந்து நீங்க ரிலேட் பண்றீங்களோ இந்த உலகத்தோட, காஷியஸா இருந்து நீங்க ரிலேட் பண்றீங்களோ, அப்பதான் you can enjoy this life.
Understand the beauty of this life. Not beauty of Himalayas. நான் சொல்லுறீங்க. Understand the beauty of life. என்ன வேர்டு பாருங்க. அப்பதான் you can understand the beauty of life. அலர்ட்டா இருக்கணும். This freedom is in your action. எப்போ அந்த ஃப்ரீடத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா you can enjoy the life given to me by Bhagavan. இல்லைனா என்ன ஆகும்? The life will become boredom. அல்லது என்னால வாழவே முடியலன்னு. நேத்து ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்குது, கார்ல மருந்தை சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து என்னால வாழ முடியலன்னு மருந்தை சாப்பிட்டு காரிலேயே செத்துருச்சு. சாகருக்கு முன்னால் ஒரு வாய்ஸ் நோட்டு, இதற்கு காரணம் என் கணவன், என் மாமனார், மாமியார். அடுத்த செகண்ட் எல்லாம் அரெஸ்ட். ஏன் இதை நம்ம பார்க்கிறோம்? அது நியூஸா பார்க்க கூடாது. யூ மஸ்ட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் சொன்ன மாதிரி ஒன்னொன்னுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். ஏன் இது நடந்தது? ஏன் அந்த பொண்ணுக்கு அந்த கல்வி, அந்த ஒரு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் அவளுக்கு ரீச் ஆகல. ரீச் ஆகியிருந்தா, அவர் மெச்சோர்டா இருந்திருந்தானா, அவ பண்ணினது ரியாக்ஷன், நாட் ஆக்ஷன் இல்லையா? அவங்க எல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, அதனால என்ன பண்றேன், சூசைட் பண்ணிக்கிறேன், இஸ் அ ரியாக்ஷன். சோ உலகத்துல நம்ம ஒன்னொன்னு பார்க்கும் போதும் யுவர் விஷன் ஷுட் பி கரெக்ட். அவங்க காரணம், இவங்க உட்கார்ந்து பேசுறதே அவங்க காரணம், இவங்க காரணம், அதெல்லாம் இல்ல. உண்மையை உள்ளதை உள்ளபடி யோசனை பாருங்க. அவளுக்கு இந்த கல்வி கொடுக்கப்பட்டிருந்தால் படிக்கிற காலத்திலேயே இந்த செரிஷ் அவர் வேல்யூஸ் அவளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. அவளுக்கு என்ன பண்ண தெரியல, the relation with very biggest problem. அவ பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், எத்தனையோ கார் வச்சிருந்திருக்கலாம், பேருக்கு பின்னால எத்தனையோ டிகிரி இருந்திருக்கலாம், பட் she don't know how to relate with this world because of lack of knowledge, ignorance. யாருமே காரணம் கிடையாது. அவள் இறப்புக்கு அவதான் காரணம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.